குபேரா படம் எப்படி சொல்லி தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ குபேரா. ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் கிடைச்சதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம தனுஷ் சாருங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங்க ஸோ நடிப்பு ராட்சசன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக தனுஷ் சாருக்கு வந்து பொருந்தும்னு சொல்லுவேன். ஸோ இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் ஆக்டர் ஒரு நேஷனல் அவார்டு வந்து ஏதாச்சும் வின் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நான் தனுஷ் சார் மட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. செம்ம நடிப்புங்க. உண்மையே சொல்றேன். ஒரு பிச்சைக்காரனா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கண் முழுக்க பார்த்தீங்கன்னா தனுஷ் மாதிரி இருக்க மாட்டாரு. தேவான்ற அந்த ஒரு கேரக்டரா மட்டும் வாழ்ந்துருக்காருன்னே சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சார். ஸோ அவரை பத்தி நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ நாகார்ஜுன சார் வந்துட்டு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அவரா இருக்கட்டும், ராஷ்மிகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்ற படங்களை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த படத்துல பார்த்தீங்கன்னா டைரக்டர் சேகர் கமலா தான் வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மேஜர் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ அவரோட ரைட்டிங்கா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இந்த படத்துல வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோட வந்து அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து அதை அழகா ஸ்டேஜ் பண்ணி எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாவே ஒரு பிச்சைக்காரன் லைஃப் வந்து எப்படிலாம் இருக்கும், ஸோ அவனுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சா அவன் என்ன மாதிரி யூஸ் பண்ணிப்பான், ஸோ அவன் லைஃப் எப்படிப்பட்டதுன்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு கோர் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு அதை வந்து சூப்பரா வந்து எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்கிரீன் பிளேல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது வந்துட்டு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னே சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல டிஎஸ்பியோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வந்துட்டு இந்த படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு. சில சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிஜிஎமே போட்டுருக்கு பண்ணாரு. பட் இருந்தாலுமே அந்த சீன் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. சில சீன்ஸ் அந்த எமோஷன் சீன்ஸ் வந்துட்டு அவ்வளவு பக்காவா வந்து அந்த ஒரு பிஜிஎம் போட்டதுனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎஸ்பியோட பிஜிஎம் வந்துட்டு அல்டிமேட்டா வந்து இந்த படத்துல வந்து இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே வந்து இன்னும் நல்லா வந்தது காரணம் என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு அந்த படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவ்வளவு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்துல எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து லேக் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுவா இருக்கட்டும், படத்துல வந்துட்டு கலர் கிரேடிங் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிரச்சனையா வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் கிரேடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்தாங்க. ஸோ அதுவா இருக்கட்டும், அண்ட் எடிட்டிங் பார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வந்து அந்த கட்டிங் பார்ட்ஸ் வந்து அப்படியே வந்து கண் கூட வந்து பார்க்க முடிச்சு. ஸோ அது கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா வந்துட்டு இந்த படம் வந்து இன்னும் வந்து நல்லா வந்து சொல்லுவோம். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம கொடுக்குற காசுக்கு செம்ம ஒருத்தான படம். கண்டிப்பா ஃபேமிலி கூட போய் நீங்க டிக்கெட் புக் பண்ணி கண்டிப்பா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம்.